குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூருக்கு அருகே உள்ளது சொரையப்பட்டு கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் அலமேலு. இவருக்கு 50 வயதாகிறது. இவரது கணவர் தேவராஜுக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் வெளியே எங்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி மாலை நேரத்தில் அலமேலுவும் அவரது கணவரும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். அப்போது 35 வயது மதிக்கத்தக்க மர்ம ஆசாமி ஒருவர் வீட்டிற்குள் வந்துள்ளார். இதை பார்த்த அலமேலு, நீங்கள் யார் என கேட்டதற்கு, உன்னோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அம்மனுக்கு உடனடியாக ஒரு பூஜை செஞ்சா எல்லாம் சரியாயிடும் என அந்த மர்ம ஆசாமி கூறியுள்ளார். இதனை நம்பிய அலமேலு அந்த நபரை தனது வீட்டில் பூஜை செய்ய அனுமதித்துள்ளார். அந்த பூஜையின் போது அம்மனுக்கு தங்க நகை வைத்து பூஜிக்க வேண்டும் என ஆசாமி கூறியுள்ளார். இதை கேட்ட அலமேலு சற்றும் யோசிக்காமல் தான் அணிந்திருந்த 2 கிராம் கம்மலை கலற்றி கொடுத்துள்ளார். அப்போது அந்த ஆசாமி தங்க கம்மலை பூஜை முடிந்தவுடன் தருவதாக அங்கிருந்து எடுத்து சென்றுள்ளார். அப்படி சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அலமேலு மணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த மர்ம நபரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று சொரையப்பட்டு பகுதியில் போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகப்படும் வகையில் வந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பாக்கத்தைச் சேர்ந்த காளியப்பன் என்பதும் பூஜை செய்வதாக கூறி தனியாக இருக்கும் பெண்களிடம் நகையை பறித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்பதும் தெரிய வந்தது. அது மட்டும் இன்றி அலமேலுவிடம் நகையை பறித்து சென்ற வழக்கில் தேடப்பட்டவர் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. அவரிடம் மேற்கொண்ட தொடர் விசாரணைக்கு பிறகு காளியப்பனிடம் இருந்த பைக், 3 சவரன் நகை ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.